பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 1:6 அதிகாரம். அந்த அதிகாரத்தை எப்படியா சொல்லப்படுகிறது, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாக்கு, ஆரோனுக்கு, மோசேக்கு அப்புறம் இந்த வார்த்தையை கர்த்தர் யோசுவாக்கு கொடுக்குறார். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பலங்கொண்டு அந்த பங்கிடுவதை குறித்தும் அந்த ஜனத்தை குறித்தும் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கும் வழி நடத்துக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு காரியமாக இது காணப்படுகிறது இல்லையா. ஒரு 2-3 நபர்கள் நம்ம வீட்டில் பார்த்து கொள்ளணும், அவர்களை கவனிக்கணுன்னால நமக்கு நேரம் போதில்லை. யாரிடத்துலாவது ஒரு இடத்துல உதவி நம்ம கேட்குறோம், நீங்கள் கொஞ்ச நேரம் அவர்களை பார்த்து கொள்ளுங்க, நான் அந்த வேலையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மோசேயின் மூலமாக ஆரோனுக்கும் அப்படியே யோசுவாவுக்கும் அப்படியே காரியங்கள் வந்து கொண்டிருந்தது. ஜனங்களை வழி நடத்துகிறதுக்கு விசேஷித்த கிருபை வேணும். நியாயம் விசாரிக்கிறதுக்கு, அவர்களுக்கு நீதி செய்கிறதுக்கு, அவர்களை விசாரிக்கிறது, இதன் மாதிரி காரியங்கள் நிறைய விசேஷித்த கிருபை இருந்தால் மட்டும்தான் இந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க முடியும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு யோசுவாவில், பலங்கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் எந்தெந்த காரியத்தை குறித்து, அதாவது குறிப்பாக நான் ஜீவனோடு இருக்கும் பொழுது, சிலர் யோசிக்கிறீங்களே, நான் உயிரோடு இருக்கும்போது இந்த காரியங்களை நான் செஞ்சு முடிச்சேன்னு என் பிள்ளைங்களுக்கு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மகளோட திருமணத்தை நான் நடத்தி முடிக்கணும். ஏன்னா பலன் இல்லை, சரீர பலவீனம் ஒரு பக்கம், சரீரம் குன்றி போயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் சரீரம் பலவீனமாகுது. இந்த வருஷத்திலாவது என் மகளுக்கு அந்த நன்மை நடக்காதா, என் மகளுக்கு அந்த கிருபை கிடைக்காதா, என் மகள் ஆண்டு கருத்தரிக்க மாட்டாளா, என் மகனுக்கு அந்த வேலை கிடைக்காதா, என் குடும்பம் செழிக்காதா, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உங்கள் இருதயத்தில் அதிகாலையில் எழுந்தது முதல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாள் எப்படி எனக்கு இருக்கும், எப்படி இதை நான் செய்து முடிப்பேன், எப்படி இதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் நிறைய சிந்திக்கிறீங்க. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, குறிப்பாக தாய் தகப்பனாக இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற நபர்